ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஈரானோட கான்ஃப்ளிக்ட்டை தொடர்ந்து இந்தியா வந்து நாட்டு மக்களை வந்து 900 பீப்புள்ஸ் வந்து ஈரான்லேருந்து வெளியேற்றிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஈரானில் வந்து கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் ஒரு பக்கமும் ஈரான் ஒரு பக்கமாக இருக்குது. ஈரான் வந்து அடிக்கடிக்க வந்து மிசைல் ஸ்ட்ரைக் அட்டன் பண்ணதுனால உள்ள வந்து இன்டர்னல் ஸ்டேபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தன்னாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல வந்து ஈரான் வந்து கரெக்டாக இல்லை. இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் ரெண்டும் சேர்ந்து மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க ஈரான் ஒரு கடத்துக்கு மேலே தன்னுடைய நிலையை வந்து உறுதியாக வச்சுக்க முடியல. ஸோ அதுக்கு மற்ற நாடுகள் நாட்டு மக்கள் வந்து ஈரானில் இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அந்த நாட்டு மக்களை வந்து அந்த நாடு வந்து எப்படி வந்து எவாக்குவேட் பண்ணுறது, வெளியேற்றி தன் நாட்டு கொண்டு மருதின்னு சொல்கிற ஒரு சிக்கலான ஒரு வழியில் இருக்கும்போது இந்தியா வந்து தன் நாட்டு மக்கள் அரௌண்ட் ஈரானில் மட்டும் 9,000 பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வரை பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 900 பீப்புள்ஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக வந்து ஏர்ஃபேஸ் வழியாக வந்து பண்ண முடியாது. என்ன ரீசனாக 2 நாடுகளுக்கு இடையே கான்ஃப்ளிக்ட் போகிறதுனால ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏர்ஃபேஸை வந்து யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பண்ணாலும் அது ரொம்ப ரிஸ்கியானது. என்ன ரீசன் பார்த்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூ அடிச்சு ஈரான் சப்போஸ் நம்ம ஃப்ளைட் எடுத்து போனாலும் இஸ்ரேல் ஆர் யூஎஸ் ஆர் எந்த இது வந்து அடிக்குதுன்னு தெரியாது. அது வந்து மொத்தமே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அன்சேஃப் டு ஃபார் எல்லா கண்ட்ரிக்கும் அன்சேஃப்ன்றாங்க. ஸோ எந்த நாடு வந்து இந்த வார் ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் தன் நாட்டு ஃப்ளைட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எடுத்துகிட்டு போது அன்சேஃப்ன்றனால இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன் நாட்டு மக்களை மீட்கிற பணியில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் எம்பசிக்கிட்டையும் பேசியாச்சு. ஈரானை சரவுண்ட் பண்ணுற இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் பிட்வீனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாகிஸ்தான் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, பாகிஸ்தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கிடையாது. நிறைய விஷயம் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆவதில்லை. அதனை தொடர்ந்து இந்தியா என்ன பண்ணியிருக்குனாக்கா, டேட்டா பாகிஸ்தான் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்தபடி என்ன பண்ணி பார்த்தாக்கா, ஈரானோட லேண்ட் பவுண்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா அசர்பைஜான், அர்மேனியா 2 நாடுகள் இருக்குது. இதில் அர்மேனியாவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய நட்புறவு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தாக்கா, இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில் வந்து நிறைய மிசைல் டீல் இருக்குது. ஆகாஷ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நமக்கு நல்ல உறவு இருக்கிறதுனால இந்தியா என்ன பண்ணியிருக்குனாக்கா, ஈரான் கிட்ட பேசி நம்ம நாட்டு மக்கள் ஒரு அரௌண்ட் 9,000 பீப்புள் வந்து இப்போ 900 பீப்புள்ஸ் வந்து ஈரானோட நார்த் சைடு மூவ் பண்ணி அங்கேருந்து அர்மேனியா வழியாக கொண்டு வந்து அரௌண்ட் 900 பீப்புள்ஸில் வந்து 772 பீப்புள்ஸ் வந்து அர்மேனியா வழியாகவும், அதுமாதிரி அசர்பைஜான்லேருந்து அரௌண்ட் 110 பீப்புள்ஸை வந்து அசர்பைஜானில் இருக்கக்கூடிய பக்கு அப்படின்ற ஒரு விமான நிலையத்திலிருந்து தன் நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வகையில் இந்தியா வந்து தன் நாட்டு மக்களை வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுல வந்து மும்முரமாக இருக்குது. இந்தியாவோட MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபோக்ஸ் பர்சன் நேம் வந்து ரன்வீர் ஜெய்ஸ்வால் அவரோட மூலமாக அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியெல்லாம் நம்ம எவாக்குவேட் பண்ணோம் ஈரான்லேருந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இன்னமும் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. மக்களை வந்து மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கான ஃபர்தர் ஆப்ரேஷன் வந்து இனி வரும் காலங்களை பார்க்கலாம் நம்புகிறோம். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகே, பை.